இப்போது நரம்பு எங்களையும் சேர்த்துக்கொள் என்று சொல்ல, இதயத்திற்கு அடுத்ததாய் ஒளிப்பெயர்ச்சியோடு வசிய சக்தியோடு தன்னை வருத்தி கொள்ளாமலேயே அதிகமாக இணைத்துக் கொள்வது நரம்பு மண்டலம். ஒரு மனிதனின் நோய் கவலைகளிலேயே அதிக கவலை தரும் விஷயம் நரம்பு தளர்ச்சி. இந்த நரம்புகள் மிகவும் மோசமானவை. இவைகள் சாதாரணமாக பிறக்கும் போதே எப்படி பழகி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறதோ அதிலிருந்து 35 வயது வரை அவ்வப்போது விடுப்பு, விளைவு சுளுக்கு, அங்கே பிடிப்பு இங்கே பிடிப்பு. 40 வயதிற்கு மேல் 50 வயதிற்குள் கொஞ்சம் சாமியார் புத்தி, பலான விஷயத்திற்கெல்லாம் அழுத்துக் கொள்ளும். பின் 50 வயதிலிருந்து 60 வயதிற்குள் என்னை விட்டுவிடு போங்கடா என்கும். ஆனால் குண்டாவது, மெலிவது, கண் பார்வை போனால் கண்ணாடி போட்டு சரி செய்வது, பல் மாட்டுவது, கிட்னியை மாற்றுவது, இந்த சனியன் பிடிச்ச விவகாரம் எல்லாம் ஐயா கிட்ட நடக்காது. நரம்பு மண்டலத்தை உடம்பின் விருந்தாளி என்போம். கௌரவ தோற்றம். நரம்பை எடுக்கலாம் என்று எக்ஸ்ட்ரா நரம்புகள் சேர்க்க முடியாது. ஆபத்தான பகுதி இந்த நரம்பு மண்டலம். மிகவும் விரும்பும் முதல் கலை வர்மக்கலை. அது இப்போதைக்கு அவசியமில்லை, விட்டுவிடுவோம். வசிய கலையில் நரம்புகளின் பங்கு என்ன? ஒளிப்பெயர்ச்சி பெற்ற 90 வயது மனிதன் பிள்ளை பரவானா பார்த்துங்களேன். நரம்பு மண்டலம் முதலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே இதயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறது. இதயம் படும் பாட்டை எண்ணி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறது. மூளையையும் கவனிக்கிறது. பின் மூளைக்கு சிறு நரம்புகளை தூதனுப்பி நானும் கலந்து கொள்கிறேன் என்று கெஞ்சி ஒருவன் உட்காரும் போது, ஒளியில் உட்காரும் போது அவனின் கண் நரம்புகளை இறுக்கி பார்வையை சிதறவிடாமல் ஒளியில் மட்டுமே நிலைக்கும்படியாய் ஒரு சோதனையை செய்து காட்டி மூளையிடம் சபாஸ் பெறுகிறது. ஆனால் மூளை சரிதான் பொறு சொல்லி அனுப்புகிறேன் என்று வெகு செய்கிறது.